இந்தியாவுக்கு எதிராக முழக்கமிட்ட வங்கதேசத்திற்கு அந்நாட்டின் தூதரை அழைத்து நேருக்கு நேராகவே எச்சரித்திருந்தது இந்தியா. இதனை கண்டுகொள்ளாத வங்கதேசம் மீண்டும் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்து மதத்தை சேர்ந்த நபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் களமிறங்கிய இந்தியா கடைசி வார்னிங் கொடுத்துள்ளது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட இளைஞர் புரட்சியால் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைத்தது. ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்குமாறு யூனுஸ் அரசு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. இந்தியா மறுப்பு தெரிவித்ததால் இரு நாட்டுக்குமான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வசிக்கும் இந்துக்கள் மீதும் போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாததால் அங்கு துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் கடந்த வாரம் வங்கதேசத்தில் மாணவ அமைப்பின் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் காயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து போராட்டம் மேலும் பூதாகரமாக வெடித்தது. இந்த போராட்டத்தை பயன்படுத்தி கொண்ட போராட்டக்காரர்கள் அங்குள்ள பத்திரிகை அலுவலகங்களுக்கு தீ வைத்ததுடன் இந்திய தூதரகம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். வங்கதேசத்தில் அமைதியான முறையில் தேர்தல் நடக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்றும் வங்கதேச மக்களுக்கு எதிராக செயல்படும் தீய சக்திகளுக்கு இந்தியா மண்ணில் இடமில்லை என இந்தியா ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இதற்கிடையில் மைமன்சிங் மாவட்டம் அருகே உள்ள பலுகா உபாஜில் பகுதியை சேர்ந்த திபு சந்திரதாஸ் என்ற இந்து மதத்தை சேர்ந்த நபரை போராட்டக்காரர்கள் அடித்துக் கொன்ற சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் மீண்டும் இந்தியா வங்கதேசத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்து சிறுபான்மை மதத்தை சேர்ந்த நபரை கொலை செய்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்தது மட்டுமின்றி கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் வங்கதேசத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில்தான் தெரியவரும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள்.